எத்தனை பேர்கிட்ட இன்றைக்கி பைக் வச்சுருக்கீங்க வீட்டில்? காரு, சரி 2 இல்லைனா சைக்கிள். இந்த பைக்கில், காரில், சைக்கிளில் எல்லாத்துலேயும் என்ன இருக்குப்பா? என்ன கொடுக்குறாங்க? முக்கியம் எது? ரொம்ப முக்கியம் ஆக்சலேட்டரா, பிரேக்கா? எது ரொம்ப முக்கியம்? நகர்றதுக்கு எவ்வளோ முக்கியமாக இருக்கோ அதோட முக்கியம் உயிர் காப்பாற்றிக்கிறதுக்கான அந்த பிரேக் எதுக்கு தராங்க வண்டியில்? ரொம்ப வேகமாக போகும்போது ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு தடை வரும்போது, இல்லை ஏதோ ஒரு வண்டி வரும்போது நீ நிறுத்தி வண்டியையும் உன்னையும் பாதுகாத்துக்கும். முக்கியமாக உன்னை பாதுகாக்கிறது தான் பிரேக் இருக்குது. சரியா? அது மட்டும் இல்லாத பிரேக் வேறு எதுக்கு இருக்குது? வண்டியை ஸ்லோ பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லை, டேர்னிங்க்கு ஹெல்ப் பண்ணும்போது கொஞ்சம் பிரேக் போட்டு டேர்ன் பண்ணுவேன். யூ டர்ன் வந்துருச்சு, டர்ன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பிரேக் போட்டு பண்ணுவோம். அப்படியே பண்ணால் என்ன ஆகும்? ஸ்கிட் ஆகும். ஸோ யூ நீட் டு ஸ்லோ டவுன் த வெஹிக்கிள். எப்படி ஒரு வண்டிக்கு பிரேக்குன்னு ஒன்று தேவை, அதே மாதிரி சில விஷயங்களுக்கு பிரேக்குன்னு ஒன்று தேவை. ரொம்ப முக்கியம். எதுக்கு? உன் வாழ்க்கையில் உனக்கு பிரேக்கு தேவை அப்படின்னா உன் நாக்குக்கு தான் முதல்ல தேவை. இதை யார் பிரேக் பண்ணுறதுக்கு கற்றுக்கலையோ அவங்களால நிச்சயமாக அடுத்த கட்டத்தில் உயர முடியாது. எவ்வளோ பேசணும்? பிரேக். இவ்வளோ பேசினா போதும், பிரேக் யோர் டங். ஹாவ் அ பிரேக். ஒரு ஆஃபீஸ்க்கு போகிற, அங்கே எவ்வளோ பேசணும்? அவ்வளோதான் பேசணும். ரிலேஷன்ஷிப்பில் ஒரு கணவன் மனைவிகளை எவ்வளோ பேசணும்? அவ்வளோதான் பேசணும். என் ஒய்ஃப் தானே, அவன் என்னடா அப்படி தொடர்ந்து பேசிட்டு இருந்தா என்ன ஆகிடும்? வெறுத்துரும் அவன் பொண்டாட்டி. அவர் என்னை சொல்லிட்டாரு, நீ பேசுறது ரொம்ப பிடிக்குதுன்னு பேசிட்டே இருந்தானே ஆகிடும். கேர்ள் ஃப்ரெண்டு, பாய் ஃப்ரெண்டும் முடிஞ்சிடும். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் என்கேஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் கல்யாணம் நடக்கிறதுலாம் அற்புதமான விஷயமா மாறிட்டு இருக்கு. ஏன்? என்கேஜ்மெண்ட்லேயே பிரிஞ்சு போயிடுது பாதி கல்யாணம். என்கேஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் கல்யாணம் வேணும்னு சொல்லிட்டு போயிடுறான். ஏன்? தேவையில்லாத பேசுறது, சம்மந்தமே இல்லாத பேசுறது. இஃப் யூ டோன்ட் ஹாவ் அ பிரேக், தடை போடலன்னா உன் நாக்குக்கு உன் வாழ்க்கையில் பெரிய டிசாஸ்டரை சந்திப்பேன். எங்கே எது பேசணும், எங்கே ரகசியத்தை எப்படி பேசணும், ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எப்படி பேசணும், மீட்டிங்கில் எப்படி பேசணும், எங்கே எவ்வளோ வார்த்தைகள் விட்டால் போதும், இதை முன்னாடியே யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ். நான் ஆன் ஸ்பாட்டில் பேசிட்டு வந்துடுவாங்க, நான் மனசில் பட்டது பேசுகிறவங்க, நான் வெட்டு உண்டு துண்டு ரெண்டுன்னு பேசுகிறவங்களாம் உண்மையாக சொல்கிறேன், உறவுகளில் பிரச்சனையை தான் நிறைய பேர் சந்திக்கிறீங்க. ஏன்னா நீங்கள் உரிமையில் பேசுகிறீங்க, அவங்களுக்கு உங்கள் மேலே உரிமை இல்லையே. என்ன ஆகிடும்? காலி ஆகிடும் உறவு. அப்போ எப்படி ஒரு வண்டி ஒரு இடத்துல போய் ரீச் ஆகிறதுக்கு பிரேக் யூஸ் ஆகுது, அதே மாதிரி ஒவ்வொரு மனுஷனும் ஒரு இடத்துக்கு போய் சேரணும்னா பார்த்து பேசணும். ஏன்னா அறிவில்லாதவன் நாக்கு அவன் கழுத்துக்கே தூக்கு. அறிவில்லாதவன் நாக்கு அவன் கழுத்துக்கே தூக்கு. நீ கரெக்டான வார்த்தைகளை பயன்படுத்தணும். எங்கே தடை வேணுமோ அங்கே தடை போடணும், எங்கே வாயை மூடணும் அங்கே போடணும். அப்படி மூடிட்டு அப்படின்னா நிச்சயமாக உன்னோட கீர்த்தி, உன்னை பற்றி இந்த உலகம் உன்னோட புகழை ரொம்ப நாளைக்கு பேசும். நான் சொல்கிறது புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.